இந்த பராசக்தி படம் உடன் வருவது. இது பேசுபொருளாகி இருக்கு. திட்டமிட்டு ரெஜின் நிறுவனம் தான் புரொடியூஸ் பண்ண போறாங்க. திட்டமிட்டு தான் இது பொங்கலுக்கு வருது. நெனச்சிருந்தா கடைசி படம்னு விஜய் விட்டுருக்கலாம். ஆனா ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட தான் பராசக்தி மோத விடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனா அது நெறைய நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட நானும் அந்த கருத்துல உடன்படுறேன். ஏன்னா அரசியலுங்கும்போது நீங்க எந்தெந்த வகையிலெல்லாம் ஒருவர நீங்க தடுக்க முடியுமோ அத செய்யத்தானே செய்வாங்க. இப்போ சினிமாவுல நான் தான் உச்சம்னு ஒரு வாய தொறந்து சொல்றாரு. அப்போ நீ உச்சம் கிடையாது. உன்னுடைய படம் கடைசியா இவ்வளோதான் கலெக்ட் பண்ணுச்சு. அப்போ நீ ஒரு தோல்வி பட ஹீரோ தான் சொல்வதற்கான ஒரு முயற்சியை அரசியல் செய்யும்ல. அதைத்தான் திமுக செய்யும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? இது விஜயை ஒரேடியா ஒழிச்சிடுறதுக்கானது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க முடியுமோ அந்தந்த வகையிலே அந்த எதிர்ப்பை அவங்க பதிவு பண்ணுவாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு எதிராக அரசியலில் களமாடுவது ஒன்று, சினிமாவில் களமாடுவது இன்னொன்று. அப்போ தான் பராசக்தியை கொண்டு இறக்குறாங்க. பராசக்தி நம்ம உணர்வு ரீதியான ஒரு படம். இந்திய எதிர்ப்புக்கு எதிராக நம்ம 1960களில் மாணவர் எழுச்சி எப்படி இருந்ததோ அதை தான் இந்த படம் பதிவு பண்ணுது. அப்போ நீங்கள் ஒரு 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 உணர்வு ரீதியாக அந்த படத்தில் கனெக்ட் ஆகுவீங்க. தேர்தல் நெருங்கும்போது இந்த உணர்வு ரீதியான கனெக்ஷன் இருக்குல்ல, அது ஓட்டாக மாறும். அப்போ இந்த படம் அரசியலில் ஒரு